ஈரானுடைய பவர் என்கிறது அமெரிக்காவினுடைய F-22 விமானங்கள் வரைக்கும் சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு இருக்கிறது என்பதை ஈரான் நிரூபித்திருக்கிறது. ஈரானுடைய IRGC ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போக நினைக்கிற எந்த கப்பலாக இருந்தாலும் அனைத்தையும் தாக்குவோம்னு அறிவிச்சிட்டாங்க. பூனையிட வாழை பிடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு புலிவாலை பிடிச்ச கதையாக மாறி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கா எதிர்பார்க்காத விதமான பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே ஈரானுடைய பலம் இந்த நிமிடம் வரைக்கும் உச்சமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருக்கிறார். அது ஈரானுக்கு மாபெரும் இழப்பாக மாறி இருந்தாலும் அந்த இழப்பை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அதற்கு பழிவாங்கும் விதமாக கடுமையான பதிலடி தாக்குதல்களை ஈரான் மத்திய கிழக்கு முழுவதுமே நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நம்முடைய இரவு வீடியோவில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸில் இருந்து கிளம்பிய 3 விமானங்களை தவறுதலாக தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது என்று. அதில் உயிர் சேதங்கள் எதுவுமே ஏற்படல. 3 ஜெட் விமானங்கள் F-22 உட்பட்ட ஜெட் விமானங்கள் 3 சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்த செய்திகளை தான் நம்ம நேற்று இரவு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் எதுவுமே அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டவை கிடையாது என்றும் அது ஈரானினால் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே குவைத்தில் நம்ம நேற்று பேசும்போது என்ன சொன்னோம்னா, உலகத்திலே முட்டா பயலுவ அவங்க மட்டும்தான் அவங்களுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்துவாங்க, பெரிய டெக்னாலஜி இருக்கிறதா சொல்றாங்க. அது எப்படி